Hi everyone and welcome back to my channel. Now Bismin Flora, Foco Green with Bismin. ஓகே, இன்னைக்கு நாம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் வீடியோ தான். ரோஸ் லிப் பாம் வேஸ்லின் வச்சு அப்புறம் கீ வச்சு ரெண்டு மெத்தட்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இது கிடைச்சிது. இது வந்து ரேட்டும் சீப்பானதும் கூட. நீங்கள் வந்து எந்த வகையான ரோசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பெங்களூர் ரோஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு, பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உதிர்த்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஏன்னா அதோடைய ஸ்டெம்போ அதோடைய லீவ்ஸோ நமக்கு தேவையில்லை, அதோடைய பெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். கொஞ்சம் நிறைய பெட்டல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மிக்சியில போட்டு இதை வந்து அரைக்க போறோம். அரைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியா மாறிடும். ஸோ உங்ககிட்ட நிறைய ரோசஸ் இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ அதனாலதான் நான் வந்து பன்னீர் ரோஜா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்றேன். இது வந்து ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் தான், நான் வீட்லயே செஞ்ச ரோஸ் வாட்டர் தான். அது வந்து ஒரு 100 ml, அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்சியில வந்து அரைச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே நீங்க அரைங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி வந்து ஊத்திட வேண்டாம். அதை அரைச்சு நம்ம இப்ப வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபில்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரோஸ்ல இருந்து இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன்ல வந்து நம்ம ஹீட் பண்ணி அதோட கலரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதாவது இது வாட்டர் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி இதோட கலர் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்க வந்து கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க, அதாவது கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து இது வந்து அடி பிடிச்சிடும். இதோட வாட்டர் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா அடி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ற மீனிங்க. ஸோ வந்து நீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க, நீங்க வச்சுட்டு எங்கேயும் போயிட வேண்டாம். இப்போ நம்ம போட்ட அளவுக்கும் இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ரோஸ் போட்டோமோ அதை விட 3/4 தான் நமக்கு வந்து கலர் எக்ஸ்ட்ராக்ட் கிடைச்சிச்சு. அதையும் நம்ம ஹீட் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு கலர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கலர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு கிடைச்சது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சுகர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க சுகர் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து சுகர் சிரப்பா மாறிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்டும் கொஞ்சம் திக்னஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பயோலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 6 rupees தான். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த ரோஸ் கலர்ல வந்து நான் போட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த பேன்ல வந்து நான் வந்து வாட்டர் போட்டு அதுக்கு மேல ஒரு கிண்ணி வச்சு இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்க போறோம். இது அவ்வளோ ஈஸியா வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்க வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 minutes ஆவது நீங்க வந்து நல்லா பீட் பண்ற மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே ஹீட்ல. ஸோ நீங்க பீட் பண்ண வந்து அதோட கலர் வந்து வேஸ்லின் ஜெல்லி கூட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல லிப் பாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் லிப் பாம் வந்து பண்ணியிருக்கேன். அது எக்ஸலண்டா வந்திருக்கும். ஸோ அது வந்து பிங்க் லிப்ஸ் தெரப்பியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கலன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீ வச்சு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்டோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீயும் வந்து பாத்தீங்கன்னா இது கூட மிக்ஸ் ஆகாது. நீங்க நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து 2 hours கிட்ட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வந்து உங்களுடைய லிப் பாம் வந்து ரெடி ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது கீ கூட மிக்ஸ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து அந்த சுகர் சிரப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சுகரை கொஞ்சம் அதிகமா
அப்புறமா ஆட் பண்ணீங்கன்னா அது இன்னும் கெட்டியாயிடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட். அந்த டைம்ல நீங்க கீ ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டியாயிடும். அண்ட் எஸ், நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் இதுதான். இது வந்து பெட்ரோலியம் ஜெல்லி, அதாவது வேஸ்லின் வச்சு பண்ணது. பியோர் ரோஸை வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணின ஒரு ரோஸ் லிப் பாம் தான் இது. இதை காட்டிலும் உங்களுக்கு பீட்ரூட் லிப் பாம் வந்து இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டு கலர் ரோஸ் டோன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷ் கலர்ல வந்து அவுட்புட் வந்து வரும். இது வந்து ரோஸ் லிப் பாம் அப்படின்றதுனால ரொம்ப மைல்டு பிங்க் கலர்ல தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு நேச்சுரலான பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கடையில வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் லிப் பாம் வந்து வேஸ்லின் கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா 100 rupees கிட்ட விற்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 rupees வேஸ்லின் வாங்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ரோஸ் வாங்கி உங்ககிட்ட நிறைய வச்சு நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. நீங்க வந்து பியூரா கெமிக்கல் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீ மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீ மெத்தடுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கலர் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா வந்து இது பீட்ரூட் லிப் பாம் கிடையாது. இது ரோஸ் லிப் பாம். ஸோ ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு கியூட்டான லைட் பிங்க் கலர்ல தான் உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட் கிடைக்கும். பட் ஆனா இது வந்து ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவும் கூட. நீங்க வந்து கடையில வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்களே செஞ்சு யூஸ் பண்றதுல அது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாம நீங்களா செஞ்ச ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் கூட. ஸோ அதிகமா உங்களுடைய லிப்ஸ்க்கு வந்து நீங்க கெமிக்கல் ஃப்ரீயா வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க குழந்தைகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கீ போட்டு பண்ண அந்த ரோஸ் லிப் பாம ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இதை செஞ்சு பாருங்க. அண்ட் நீங்க நம்ம புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.